மூன்றாவது முறையாக தவறு செய்கிறார். முதலமைச்சராகிற அந்த கனவாக முடிவதற்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த எடப்பாடி ஒத்துக்காத ஒரு விஷயத்தை அமித்ஷா சொல்றாருன்னா ஒண்ணு அந்த எடப்பாடி அலட்சியப்படுத்துறாரு அர்த்தம். அமித்ஷா எங்க சொன்னார்? சொல்லவே இல்லையே. உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா என்னைக்கு சொன்ன தேதியை சொல்லுங்க. எடப்பாடி கிட்ட வெளிப்படையா மன்னிப்பு கேட்போம். நான் கேட்கிறேன், எனக்கு எந்த கூச்சமும் இல்லை. எடப்பாடியை எங்க எல்லாம் ஊம குத்தணுமோ குத்திட்டு தான் இருக்கிறாரு அண்ணாமலை. இவர் கடைபிடிக்கிற மௌனம் அவருக்கோ அதிமுகவுக்கோ அந்த அணிக்கோ நல்லதில்லைங்கிறத நான் சொல்றேன். தமிழகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு SPL அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரிலே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அமித்ஷா தினமும் பத்திரிகையாளர்களை பார்த்து நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. எடப்பாடி கிட்ட அதை டைரக்டா சொல்றதுக்கோ இல்ல மறைமுகமா நீங்க முன்பே குறிப்பிட்ட மாதிரி அது தொண்டர்கள் கடத்துறதுல என்ன சிக்கல் இருக்கு சார்? எடப்பாடிக்கு ஒருவேளை பயப்படுறாரோ அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா சார், டைரக்டாவே அப்படி வச்சு எடப்பாடி இதை விட மாட்டி விட முடியாது. அப்படிலாம் நடக்காது. எடப்பாடி எல்லாம் ஒரு ஆளான்ற ஒரு அலட்சிய மனப்பான்மை. நான் எடப்பாடி 1000 முறை விமர்சிக்கிறவன் வெவ்வேறு காரணங்களுக்காக. ஆனால் அதிமுக தலைமை பொறுப்புல இருக்கிற அந்த கட்சியின் பொதுச்சாளர் மரியாதையை நான் உட்பட எவரும் அதை மறுக்க முடியாது, மறுக்க கூடாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கல, எடப்பாடி தான் இன்னைக்கு தலைமை பொறுப்புல இருக்கிறார். அந்த எடப்பாடி ஒத்துக்காத ஒரு விஷயத்தை அமித்ஷா சொல்றாருன்னா ஒண்ணு அந்த எடப்பாடி அலட்சியப்படுத்துறான்னு அர்த்தம். நீங்கள் அலட்சியப்படுத்துவது எடப்பாடி என்கிற தனிநபரை அல்ல. பல லட்சக்கணக்கான அதிமுக தொண்டருடைய உணர்வுகளோட நீங்க உரசி விளையாடுறீங்க. ஒரு துளி கூட பிஜேபிக்கு பலன் தராது. அது அதிமுக சோர்ந்து போவாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அரவக்குறிச்சியில் அண்ணாமலை நிற்கிறாரு, கோவை தெற்குன்னு நினைக்கிறேன், வானதி திருப்பி நிற்கிறாங்க. ஒரு அதிமுக தொண்டை வேலை செய்வானா சார்? எங்கள் கட்சியோட பொதுச்செயலரை இவ்வளவு அவமானப்படுத்திட்டு நாங்க இல்லைன்னு சொன்ன பிறகு நீ வீம்புக்கு ஆமான்னு சொன்ன உனக்கு நான் ஓட்டு கேட்கணுமா? கேட்பானா கேட்க மாட்டானா? அந்த பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், அரவக்குறிச்சி ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் எப்படி சார் மனசு பிஜேபிக்கு வேலை செய்வாங்க? அப்போ இவ்வளவு பலவீனம் இருக்கு, இப்படிதான் போகும்னு நம்மள மாதிரி சாதாரண ஆட்களுக்கே புரியுது. எதனால பிஜேபிக்கு புரியல? இல்ல தெரிஞ்சு அவங்க வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறாங்களா? நிஜமாவே நமக்கு புரியல. ஊரறிய அறிவிச்சுட்டு மாப்பிள்ள அவர் தான் சட்டம் என்னதுன்னு கூட சொல்லாம மாப்பிள்ள அவர் இல்ல, அவர் போட்டிருக்க சட்டையும் அவர் இல்லைன்னு ரெண்டையும் நெகட்டிவா பண்ணி விட்டது பார்த்தா இது என்னடா எந்த படத்துலயும் பார்க்காத வசனமா இருக்குன்னு தோணுது. அவர் நல்ல மாப்பிள்ள மாதிரி நடுவில் உட்கார வச்சு கூட்டணி அறிவிச்சு விட்டு அதிமுகவிலிருந்து ஒரு முதலமைச்சர் ஆவார்னா இதை எடப்பாடி அவமானப்படுத்துறதா நீங்க நினைக்கிறீங்களா? உங்கள் அணியை நீங்களே பலவீனப்படுத்துகிறீர்கள் அர்த்தம். சார், இப்ப டைரக்டா சார் இப்ப கூட்டணிக்கு இவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு திரும்ப அமித்ஷா சொல்லிக்கிட்டே இருக்காரு, எல்லா இடங்கள்லயுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனா எடப்பாடி நீங்க போய் மக்கள்கிட்ட போய் சொல்லக்குள்ள நாங்க பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அவர் சொல்ற ஒரு கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர்த்தினா அதுல என்ன சிக்கல் வந்துரும் சார்? தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது சரி வராது. இது வரைக்கும் அதை யாருமே டெஸ்ட் பண்ணி பார்க்கல. மறைமுகமாக சோதனை பண்ணி பார்க்க முயற்சித்த இந்திராவுக்கும் கலைஞருக்கும் அந்த பலன் கிடைக்கல. 80ல மக்கள் நிராகரிச்சாங்க. கூட்டணி ஆட்சிங்கிறத அறிவிக்காம நின்னாங்க. ஆளுக்கு சரிபாதி இடங்கள் என்ன கூட்டணி ஆட்சி தானே. அப்ப அதை மறைமுகமா சொல்லிட்டு போய் சந்திச்சாங்க. மக்கள் அதை ஏத்துக்கல. ஒருவேளை காலத்தின் கட்டாயமா ஒரு சூழல் கூட்டணி ஆட்சி அமைஞ்சு அதை ஒரு 5 வருஷம் மக்கள் பார்த்தா பழகிட்டாங்கன்னு எடுத்துட்டு போயிடலாம். தேர்தலுக்கு முன்பாகவே கூட்டணி ஆட்சி சொல்றது பலவீனத்தின் ஒரு அடையாளமாக பார்க்கப்படுங்கிற அந்த குறைஞ்சபட்ச அடிப்படை புரிதல்ல வர்ற விமர்சனம் தான் அது. சார், நீங்க தொடர்ந்து ஒரு இந்த கூட்டணி ஆட்சி இந்த பேச்சு வந்தக்குள்ள நீங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க இதை எடப்பாடி எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எங்க தலைமையில தான் ஆட்சி அப்படிங்கறத பேசணும்னு நான் சொல்லல. நீங்க என்ன தெளிவுபடுத்தணும். நீங்க தான் சார் இந்த கட்சி என்டிஏக்கு தலைமை அதிமுக தான். அதிமுக தலைமை பொறுப்புல நீங்க தான் இருக்கிறீங்க. நீங்க தான் என்டிஏ தலைவர்னு அந்த சேஷ்டை செய்ய நினைக்கிற அமித்ஷாவே சொன்ன பிறகு எங்களுடைய பிரகடனமே தான். அமித்ஷா ஒரு தடவை விளக்கம் சொல்ற போது கூட என்ன ஒரு சங்கடமா இருக்குன்னா அமித்ஷாவே சொல்லிவிட்டாருன்னு திருப்பி அவரை தான் துணைக்கி இழுக்கிறார். அமித்ஷா எங்க சொன்னார்? சொல்லவே இல்லையே. உங்களை முதலமைச்சர் வேட்பாளர் அமித்ஷா என்னைக்கு சொன்ன தேதியை சொல்லுங்க. எடப்பாடி கிட்ட வெளிப்படையா மன்னிப்பு கேட்போம். நான் கேட்கிறேன், எனக்கு எந்த கூச்சமும் இல்லை. கேக்குறீங்களா சார்? ஏன் கேட்கறதுல என்ன சார் இருக்கு? நான் தப்பா பேசுற தப்பு தான் சார். மன்னிப்பு கேட்கல. எனக்கு என்ன வெக்கம் இருக்கு? எனக்கு என்ன வெக்கம் அவசியம்? எனக்கு என்ன தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டா நான் தவற திருத்திக்குவேன் சார். நான் பத்திரிகையாளருடைய அடிப்படை குணம் சார். அது இருக்க வேண்டிய குணம் சார், தவற திருத்திக்கிறது. நான் டிவி நியூஸை பாக்குறேன், பேப்பரை படிக்கிறேன். ஒரு 2 நாள் வெளியூர் போனேன், ஆனா கூட சென்னை விட்டு தமிழ்நாட்டுக்குள்ளதான் போனேன். இல்ல ஒரு நாள் பேப்பர் படிக்காம கூட இருந்தா கூட நீங்க எதுவும் படிச்சீங்களா? இல்ல சார். அமித்ஷா தன் பேட்டியில் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லியிருக்காரு. அந்த 4 வார்த்தை கோர்வையா சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. ஆனா அப்படி சொன்னார்னு எடப்பாடி சொல்றாரு. அதான் எந்த பேட்டின்னு சொல்லுங்க. நான் பார்க்க அந்த பேட்டியை கவனிக்க தவறியதற்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் சொல்றேன். எதுக்கு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க? எதுக்கு அதிமுக தொண்டர்களை ஏமாத்துறீங்க?
அமித்ஷாவை தூக்கி தள்ளி வைங்க. அதிமுக பொதுச் செயலாளராக நான் சொல்கிறேன், இந்த கூட்டணியின் தலைவர் என்ற முறையில் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான், அதிமுக தனித்து தான் ஆட்சி அமைக்கும். முடிஞ்சு போச்சா? இதை சொல்றதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு போராட்டம்? அப்படி நீங்க லேசா சொல்ல ஆரம்பிச்சதுக்கே மயிலாடுதுறையில எழுச்சி வந்துச்சா? ஆமா சார். இது தொடரணும்னா எடப்பாடி அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருக்கணும். அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இடையில அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் நேத்தி கொடுக்கிறார். அதுல சொல்றாரு, என்னுடைய பாஸ் அமித்ஷா சொல்லிட்டாரு. அப்போ ஒரு கட்சியினுடைய தொண்டனா இருக்கிற அண்ணாமலைக்கு அவ்வளவு அந்த கட்சியின் மீது, அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டின் மீது அவ்வளவு உறுதி இருக்கு. நீங்க இந்த கட்சியுடைய தலைமை பொறுப்புல இருக்கு, நீங்க உங்க கட்சியோட நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டாமா சார்? சொல்லுங்க சார். அண்ணாமலை இன்னைக்கு சாதாரண தொண்டர் தான், எந்த பொறுப்பும் இல்ல. தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கலாம், அது பெரிய பதவி கிடையாது. நிர்வாக பொறுப்புல எதுலையுமே கிடையாது. அண்ணாமலைக்கே தன் கட்சியின் மீது, தன் கட்சி எடுத்த நிலைப்பாட்டின் மீது அவ்வளவு உறுதி இருக்குன்னா, எடப்பாடி என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்? கூட்டணி ஆட்சி சரி வராது, தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் தனித்தே ஆட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காருல்ல. அந்த நிலைப்பாட்டை சத்தமா சொல்றதுக்கு உங்களுக்கு எதுக்கு தயக்கம்? அண்ணாமலை கிட்ட இருக்கிற துணிச்சல்ல பாதி கூட உங்களுக்கு இல்லைன்னு அதிமுக சாதாரண பொதுஜன பேச மாட்டானா? அதிமுக தொண்டனை எதிர்பார்க்க மாட்டானா உங்ககிட்ட? இதைத்தான் சார் நான் சொல்றேன். அமித்ஷா எதுவும் மிரட்டிருப்பாரா சார், நீங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது எடப்பாடி மிரட்டிருப்பாரா? இல்ல, அப்படியெல்லாம் நம்ம ஆதாரம் எல்லாம் மேடைகள்ல பேசுற மாதிரி நம்ம பேச முடியாது. இந்த மௌனம், எடப்பாடியினுடைய இந்த மௌனம், எந்த மௌனம்? இந்த சில்மிஷங்களை பார்த்த பிறகும் இவர் கடைபிடிக்கிற மௌனம் அவருக்கோ அதிமுகவுக்கோ அந்த அணிக்கோ நல்லதில்லைங்கிறத வேணா நான் சொல்லுவேன். ஓகே சார். அண்ணாமலை பேசக்குள்ள குறிப்பிடுறாரு, அமித்ஷாவே 4 முறை இதை சொல்லியிருக்கிறார், கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அண்ணாமலையும் இப்போ ஒரு கேம் விளையாடுறா சார் எடப்பாடிக்கு. இல்ல, எடப்பாடியை எங்க எல்லாம் ஊம குத்தணுமோ குத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு அண்ணாமலை. நான் கிராமத்து பாஷையில சொல்றேன், நல்லா வச்சு செய்யறாரு. ஏன்னா அது ஒண்ணு ஆச்சரியம் இல்லை. கடந்த 2 ஆண்டுகளாகவே 2 பேருக்கும் உறவு சரியா இல்ல. அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனம், எடப்பாடி தலைமையிலான அதிமுகவோட என்ன பெரிய கூட்டணி வேண்டி கிடக்குங்கிற அந்த ஒரு சில்மிஷம் கலந்த அரசியல் பார்வை தான் அந்த கூட்டணியவே முறிச்சிச்சு நாடாளுமன்ற தேர்தலில். அவங்க சேர்ந்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு கதை வேற. 40-40ங்கிற வார்த்தையே இருந்திருக்காது. ஒரு 10-15 இடம் அந்த அணி ஜெயிச்சுட்டு போயிருந்திருக்கும். அண்ணாமலையுடைய துடுக்குத்தனம் தான் காரணம். அதை கையாள தெரியாமல் கையாண்ட எடப்பாடியினுடைய ராஜதந்திர குறைபாடு தான் அந்த தோல்விக்கு காரணம். சோ அப்ப இருந்தே எடப்பாடிக்கு அண்ணாமலைக்கு ஆகவே ஆகாது. 2 பேரும் ஒரே சமூகம். ஓகே, அது 2 பேருக்கு ஈகோ இருக்கும். 2 பேரும் ஒரே பகுதி. நீ ஏன் நானா போட்டு பார்த்துலாம். ஏன்னா என் அரசியல் அனுபவ வயசு கூட உனக்கு கிடையாது எடப்பாடி மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு. ஆனா வெளியே சொல்ல மாட்டார் அண்ணாமலைகிட்ட. அந்த ஈகோ யுத்தத்தின் ஒரு வடிவம் தான் அது. அதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். சார், இப்ப அண்ணாமலையும் ஒரு பக்கெட்டு எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கறது ஒரு டெல்லியோட அசைன்மெண்டா இருக்குமா சார்? எடப்பாடி ஒரு ஹோல்ல நம்ம வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்டா இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, இப்போ அன்னைக்கு அமித்ஷா சொன்ன வார்த்தைக்கு மாற அண்ணாமலை சொல்லியிருந்தா ஏதோ சேட்டை பண்ணா நம்ம சொல்லலாம். அவர் ஒரு தொண்டனா தன் தலைவர் சொன்னது, என் தலைவர் சொல்றதா எனக்கு வேத வாக்கு, அவர் சொன்ன நிலைப்பாட்டுக்கு மாறா நான் சொன்ன அதுதான் கட்சி விரோதம், நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்னார். அத ஒரு வகையான சங்கடத்தை ஏற்படுத்துகிற பேட்டின்னு சொல்லலாமே தவிர அண்ணாமலை தவறாக பேசிவிட்டா நம்ம சொல்ல முடியுமா? தப்பா பேசல. அவங்க கட்சி நிலைப்பாட்டை உறுதிப்பட சொன்னார். நயினார் நாகேந்திரன் தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீ தலைவர் பதவி விட்டு போயிட்ட, உனக்கு ஒண்ணும் இல்ல, நான் அந்த பதில உட்காந்து நீ இப்படியாவது சொல்லிட்டு போயிடுவேன், நான் தானே அனுபவிக்கணும்னு அவர் உள்ள கடந்து அப்படியே முடங்கி இருப்பாரு. அந்த சங்கடம் தானே தவிர அண்ணாமலை செய்து கட்சி விரோதம்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இப்படி சேட்டை பண்ணிட்டே போறது மேலிடம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாங்கன்னா அப்ப எடப்பாடி நீ ஊமகுத்து குத்து நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரியா நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு ஆதாரம் இல்ல, ஒரு யூகத்துக்கு வரலாம். சார், இப்ப என்டிஏல அன்புமணி இருக்கதா, அதாவது அன்புமணி இருக்கதா எடப்பாடி சொல்லி இருக்கிறார், பாத்தீங்களா சார்? என்ன சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க. இல்ல, என்டிஏ கூட்டணி அன்புமணின்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். பாமக இருக்கு, ஆமா இருக்குதான், கிட்டத்தட்ட இருக்கு. அதை ரெஃப்ரெஷ் பண்ணி ஒரு அறிவிப்பு வரணும், அவ்வளவுதான். வேற வழி இல்லை அவங்களுக்கு. அன்புமணி குறிப்பா பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்டிஏல சேர்ந்துச்சு. யாரால சேர்ந்துச்சுன்னு டாக்டர் ராமதாஸ் சொல்றேன், என் காலை பிடித்தார் சொன்னார, அது மொத்தம் அன்புமணியாலதான் அது என்டிஏல போய் சேர்ந்தாங்க. சோ பாட்டாளி மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி உடையல சார். சோ ஏதோ அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமகன்னு சொல்லிடாதீங்க. அதனால பாமக என்டிஏல இருந்த கட்சி, அவரோட இன்னும் உறவை முறித்துக் கொள்ளாத பகைத்துக் கொள்ள விரும்பாத கட்சின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்க அந்த அணியில தான் செட்டில் ஆக போறாங்க, திரும்ப அங்கேதான் வர போறாங்க. 2 பேருடைய நிலைப்பாடு அதுதான். அமித்ஷா சரியாகத்தானே சொல்லி இருக்கிறார், திமுக ஆட்சி தோற்க தான் போகுதுன்னு ராமதாஸ் பேட்டியிலே சொல்லிட்டார். மதுரையில் அமித்ஷா பேசின பேச சரின்னு சொன்னவர் ராமதாஸ். ஸோ அவங்க அதிமுக பிஜேபியும் அங்க வகிக்கிற அதிமுக அன்னைக்கு தான் அவங்க வர போறாங்க, என்டிஏல திரும்ப சேரதான் போறாங்க. அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இல்ல, இப்ப அன்புமணியுமே கூட்டணி ஆட்சி அப்படிதானே பேசுறாரு, உட்காந்து பேசட்டும் சார். அப்போ அன்புமணி இப்ப வெளியில இருந்து பேசுறாங்க, நாம் அடுத்து அமைய போகிற ஆட்சியில் 4 அமைச்சர்கள் நம்முடைய அமைச்சர்கள் இருப்பார்கள். அன்புமணி பயன்படுத்தின வார்த்தை அதுதான். எடப்பாடி தலைமையில் அமைய போகிற அந்த அரசில் நம்மளுடைய அமைச்சர்கள் 4 பேர் இருப்பாங்கன்னு அன்புமணி சொல்லல. நல்லா கவனிங்க, எடுத்து படிச்சு பாருங்க. 26இல் அமைய போகிற அரசில் எந்த அரசாக இருந்தாலும் நம்ம அமைச்சர் 4 பேர் இருப்பாங்க. அதிகாரத்தில் நாமளும் இருப்போம். அப்பதான் நாம கொள்கைகளை அமல்படுத்த முடியும்னு தான் சொல்லியிருப்பார். வெளியில இருக்கிறவங்களுக்கு அந்த அளவு சொல்றதுக்கு தான் உரிமை இருக்கு.
எடப்பாடி தலைமையில் நீங்க 4 மந்திரி இல்ல 5 மந்திரி 6 மந்திரியோட வாங்கிக்கோங்க. எடப்பாடிட்டு பேசிட்டு தான் அதை வெளியில அறிவிக்கணும். அமித்ஷா கிட்ட நம்ம அதான் எதிர்பார்க்கிறோம். உட்காந்து இவர் நான் 2 பேரும் பேசிட்டோங்கிறாங்க. எடப்பாடி சொல்ற நாங்கள் பேசிவிட்டோம். நீங்க எந்த லாங்குவேஜ்ல பேசுனீங்க? அமித்ஷா எந்த லாங்குவேஜ்ல பேசினாரு? நடுவில் உட்காந்து மொழிபெயர்த்த ஆள் யாரு? நம்ம குழப்பம் வருது இல்ல. அப்ப இந்த லட்சணத்துல மொழிபெயர்த்தா இப்படிதானா ஒரு பெரிய மெகா கூட்டணி இந்த லட்சணத்திலே அமைப்பீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே ஆதங்கத்தோட கேட்க தோணுது. நம்ம அப்ப அந்த எவ்வளவு பெரிய விஷயம் சார் இது. நீங்க சொந்த கட்சிக்காரனே சோர்ந்து போக வைக்கிறீங்க. ஏன்னா நீயும் பேசிட்டேங்கிற என்னடா பேசுனீங்க? கிராமத்துல இப்படிதான் கேட்பேன், என்னடா பேசுனீங்க? நீ பேசுனது புரிஞ்சா இல்லையாடா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அது நான் சாதாரண பாஷையில சொல்றேன் சார். அந்த கொச்சை பாஷை பேசுகிற அந்த தொண்டன் தான் உங்களுக்கு ஓட்டை வாங்கிட்டு வந்து கொடுக்க போறேன். களத்துல வேலை செய்ய போற தேனி அவன் தான். அதை கொச்சை வார்த்தைன்னு கடந்து போதே அவன் உணர்வை மதிங்க நீங்க முதல்ல. அவன் ஏன் அந்த கேள்வி எழுப்புறான்? அந்த கேள்விக்கான அடிப்படை எது? அது தவறாக இருந்தால் அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு தான் அந்த 2 கட்சிகளும் முதல்ல மெனக்கிடணும். இன்னும் இலையே போடல அதுக்குள்ள ஓட்ட ஒழுட்டுன்னு சொல்றீங்களேன்னு சொல்றாரு சார் எடப்பாடி. இல்ல அந்த ஊமை நல்லா தான் இருக்கு. ஏன்னா அதான் சொன்னேன், முதல்ல வந்து சேரட்டும், அப்புறம் எடப்பாடி கிட்ட எத்தனை மந்திரி வேணும்னு கேட்கட்டும் நான் சொன்னேன் இல்லையா? அதை ஒரு ஊமையோட எடப்பாடி சொல்லி இருக்கிறார். சார் இப்ப தேமுதிக பாமக இவங்களோட இந்த காம்பினேஷன்லாம் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்ன பெரிய காம்பினேஷன்? ஒரு கட்சி பேரை சொல்லிவிட்டு காம்பினேஷன் தேமுதிக இங்க வரும்போது அவ்வளவுதான். ஜனவரியில முடிவை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறார் பிரேமலதா. டைம் எடுத்துக்கிறார். வாய்ப்பு இங்க அவங்க 2 அணிக்கும் போறதுக்கான வாய்ப்பு. ராமதாசன் அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன். பாட்டாளி மக்கள் கட்சி எங்க வேணாலும் போகும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வடிவத்துல திமுக கூட்டணி உடையாமல் இருந்தால் ராமதாஸுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுக்கறதுக்கு திமுக அணியில் இடம் இல்லை. தோராயமா 30 தொகுதி அவங்க குறைச்சு வாங்கவே மாட்டார் அவர். 30 கொடுக்க எங்க இடம் இருக்கு? நீங்க பாக்கெட் வச்சிருக்க மாதிரி ஏன் சார் வரக்கூடாதுன்னு வேகமா கேட்டியா? நீங்க வச்சிருக்கீங்களா? அவர் ஸ்டாலினுக்கு தானே தெரியும் அந்த வழி. இடம் இல்லை. ஆனா அதிமுக கொடுக்க இடம் இருக்கு. ஓகே. ஸோ இயல்பாகவே அங்கேதான் போய் செட்டில் ஆவாங்கன்னு தோணுது எனக்கு. தேமுதிக சார் அதேதான். ஆனால் தேமுதிக 2 இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட 41 இடம் வாங்கி நின்னாரு நினைக்கிறேன் ஜெயலலிதாவோட விஜயகாந்த். அந்த 41 வாங்குற இடத்துல இன்னைக்கு தேமுதிக இல்லைன்னு பிரேமலதாவுக்கும் தெரியும், அரசியல் புரிஞ்சவங்களுக்கும் தெரியும். ஒரு 10 கொடுத்தாலே, குறைஞ்சது ஒரு 10 தொகுதி கொடுத்தாலே அந்த கட்சிக்கு கௌரவமான இடங்கள்னு நினைக்கிறோம். ஒரு பொது பார்வை பார்த்தா யாரையும் 10 கொடுத்தா போதும்னு நான் ஒன்னும் தீர்ப்பு சொல்லல. வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு அணியில் 10 இடங்கள் இன்னைக்கு கிடைச்சா தேமுதிக ஒரு நல்ல அடையாளம்னு சொல்லுவேன். அந்த 10 கொடுக்குற வாய்ப்பு இன்னைக்கு 2 அணிலையுமே இருக்குன்னு சொல்றேன். கொஞ்சம் இடிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்தா திமுகவே கொடுத்துட முடியாது. புரியுதா? அதிமுக கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக கொடுப்பாங்க. 10-15 கூட சரிம்மா வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லி கொடுக்குற இடத்துல அதிமுக இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற இடத்துல திமுக இருக்கு. தேமுதிகவுக்கு 2 கதவுகளும் திறந்திருக்கு. 2ல எந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில திமுக பக்கம் போக வாய்ப்பு இல்லை. சார் இவ்வளவு நெருக்கடிகள் எடப்பாடிக்கு இருக்கு சார். ஆனா அந்த ஓபிஎஸ் டிடிவி இவங்களை சேர்த்துக்கவே மாட்டாரு சார் ஆட்டத்துல. இல்ல இதை பல பேரும் பல விதங்கள்ல சொல்லி பார்த்துட்டாங்க. ஒரு 6 முன்னாள் அமைச்சர் வீட்டுல போய் பார்த்து சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கன்னத்துல அரைஞ்ச மாதிரி பொதுவெளியில போட்டு காமிச்சிச்சு. இவ்வளவுக்கும் பிறகும் அவங்களை ஏத்துக்கிட்டு பதவி கொடுங்கிற நம்ம வேலை இல்லை. ஓகே. அதிமுக பிஜேபி அதிமுக ஜெல்லாலைன்னு சொல்லல. முதல்ல அதிமுகவே ஜெல்லாலையே. சவுத்லயும் டெல்டாலையும் முதல்ல எடப்பாடியால அதிமுக தனித்து ஜெயிக்க வைக்க முடியுமா? டெபாசிட் 4 தொகுதி 7ல 4 சவுத்துல போச்சு. தினகரன் ஓபிஎஸ்ங்கிற அந்த 2 ஃபேக்டர் தான் காரணம். அந்த 2 பேர் முன்னாடி 4 பேர் கூட இல்லைன்னு ஜெயக்குமார் எத்தனை நாள் கிண்டல் பண்ணியிருக்காரு. அந்த 2 பேரும் தான் அந்த தாங்கள் போட்டியிட்ட 2 தொகுதியில அதிமுக டெபாசிட் போக வச்சாங்க. அந்த ஜெயக்குமாரோட மகனே தென்சென்னையில டெபாசிட் போச்சு. தென்சென்னையில டெபாசிட் போற கட்சியா சார் அதிமுக. திருநெல்வேலியில 2000 ஓட்டு கம்மியாக வாங்கி தான் 4ஆம் இடம். சீமானுக்கும் கீழே போயிட்டு எவ்வளவு பெரிய அவமானம் யாரால? ஸோ தினகரனுக்கு ஓபிஎஸ்க்கு அவர்கள் சார்ந்த அந்த சமுதாயத்தினருக்கு நம்ம மேல ஒரு கோபம் இருக்கு. அதை எப்படி சரி பண்ணலாம், அவர்களை அரவணைப்பு இதன் மூலம் சரி பண்ணலாங்கிற அடிப்படை விஷயத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி புரிஞ்சுக்கல. ஒரு இறுதி வரைக்கும் கூட தன்னம்பிக்கையோடு அப்படியே கொண்டு போகலாம். ஒரு துளி கூட மதிக்காமல் இருக்கிறது எடப்பாடி யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அவருடைய கனவு கனவாக தான் முடியும். முதலமைச்சராகங்கிற அந்த கனவு கனவாக முடிவதற்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அவர் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்காம அதை பத்திலாம் எல்லாம் சரியா வந்திருப்பான்னு சொன்னான்னா அவர் தப்பு செய்யறான்னு அர்த்தம். 3வது முறையாக தவறு செய்கிறான்னு அர்த்தம். 21ல இந்த தப்பை செஞ்சு ஆட்சி இழந்தார். 24ல் அந்த தப்பை செஞ்சுதான் டெபாசிட் இழந்தார். 26லும் அதே தவறை செய்தால் ஆட்சியை மீண்டும் பிடிப்பது என்பது கனவாகத்தான் முடியும். இப்ப ஓபிஎஸும் நிபந்தனையற்று நீங்க என்ன சொன்னாலும் இதை விட அவர் படுத்தே விட்டாரையா மாதிரி இதை விட என்ன சார் அவர் சொல்லுவாரு? நீங்க அப்படி இப்படி எல்லாம் வந்தா அவர் கட்சியை பண்ணிடுவாரு கபலீகரம் பண்ணிடுவாருன்னு சொல்றீங்களே. நிபந்தனை இல்லாமல் சேர்றேன்னு சொன்ன பிறகும் அந்த ஓபிஎஸ்ஐ இவர் கவனிக்க தவறினால், உரிய மரியாதை கொடுக்க தவறினால், அவர் சார்ந்த முக்குளத்து ஓபிஎஸ் பின்னால் திரண்டிருக்கிற கோடிக்கணக்கான முக்குளத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் மீது ஒரு அபிமானம் வச்சிருக்கிறேன். ஓட்டு போடணும் அவசியம் இல்லை. நம்ம சமுதாயத்துக்காரன்ற அந்த உணர்வோட அவர் மேல பாட்டில விட்டு எரிஞ்சிங்க, நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிச்சிச்சு. சரியா? அப்ப நம்ம சமுதாயத்தை இப்படி அவமானப்படுத்துறாருங்கிற அந்த உணர்வு இன்னும் கொஞ்சம் மேலோங்கும்.
அது எந்த வகையிலும் அதிமுகவுக்கு பலனளிக்காது. இந்த ஆபத்தை எடப்பாடி உணரணும். இப்ப தனி கட்சி நெருக்கடியை நோக்கி ஓபிஎஸ் போனார்னா கிட்டத்தட்ட இந்த தோல்வியை வந்து ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம பாத்துடலாம் சார். எடப்பாடியோட தோல்வி தனி கட்சின்னு வாங்கிட்டு ஒரு அடையாளத்தோட என்டிஏலயே ஒரு அங்கமாக இருக்கலாம் இல்லையா? அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. தோல்விக்கு உடனே சீல் வச்சிடாதீங்க. ஒரு தனியன் அமைக்கிறது வந்து சின்னம் வாங்குறதுக்கு தான் அடிப்படை தேவை. அது ஓகே. சுயேட்சை சின்னம்னு எங்கேயோ ஒரு இடத்துல போடாம ஒரு கட்சி பேரோட ஒன்று அவர் வச்சிருந்தாருன்னா அந்த முதல் 10 இடங்களுக்குள்ள அவருடைய கட்சி பேர் இடம்பெறும். என்டிஏல இருந்தாலும் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக சொன்னா கூட அவர் காமுகிக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோ, அந்த கட்சி 10 இடங்கள்ல ஒண்ணுல இந்த வாக்குப்பதிவு எந்த இடத்துல வரணும்னா கட்சி பேர் அவசியம் பதிஞ்சிருக்கணும் தேர்தல் ஆணையத்துல. நீங்க இதை பதியாதனாலதான் தினகரனுக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் பரிசு பெட்டி கண்ட இடத்துல கொடுத்தாங்க. போய் குழுக்கள்ல வாங்கிக்கோ, கேளு, பரிசு போட்டின்னு கேளு, கொடுத்தா வாங்கிக்கோ, சுயேட்சை மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. அந்த தவறு, அந்த அனுபவம் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு ஓபிஎஸ் அந்த நிலைப்பாட்டு எடுக்கிறார். இது ஏதோ அதிமுக விலகி போறதா அர்த்தம் இல்ல. ஒருவேளை கூட்டணி வடிவத்திலேயே எந்த நிபந்தனை இல்லாம நான் சேர தயாருங்கிறார். ஒருவேளை சேர்த்துக்கலன்னா என்டிஏல அவங்க இருந்து கட்டணும் ஒரு நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி வரலாம். என்ன நாள் இருக்குல்ல, அப்படி வந்தா நாம ஒரு 5 இடமா நின்னா 5 இடமும் ஒரு சின்னத்துல நிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அதுக்கு அமைப்பு வேணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடுன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ ஓபிஎஸ் டிடிவி ஜெயிக்கணும்னு எடப்பாடி நினைப்பாரா சார், இல்ல தொண்டர்கள்ட்ட அது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? எந்த தொண்டர்கள்ட்ட? அதிமுக தொண்டர்கள்ட்ட கேட்கிறேன். இந்த அதிமுக வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஒரு தொண்டனும் பிளவுபட்ட இயக்கம் சேரணும்னு தான் நினைப்பான். அது அந்த இயக்கம் மட்டுமல்ல, எந்த இயக்கமே பிளவுபட்டு ஒன்றுபட்டா அந்த இயக்கத்தின் தொண்டன் சந்தோஷப்படுவானா இல்ல காய் வேட்டி கட்டிட்டு காசிக்கு போயிடுவானா? என்னடா நடக்கக்கூடாது நடந்து போச்சுன்னா கவலைப்படுவான்? சந்தோஷம் தானே சார் படுவான். எல்லாம் ஒண்ணு சேர போறான். அந்த குடும்பம் அடிச்சுக்கிச்சு, வீட்டு பெரியவர் இறந்த பிறகு அண்ணன் தம்பி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அப்புறம் அதுல ஒருத்த பிள்ளைக்கு காது ஊத்தும் போது எல்லாரும் ஒரு இடத்துல கூடும்போது எவ்வளவு சந்தோஷம். ஆமாவா இல்லையா? ஆமா சார். அப்புறம் கட்சிக்கும் அதே ஒப்பீடு தான். நல்லது நடக்கட்டும்னு வாழ்த்துவோம், சும்மா சீண்டாதிய. 2026 கிட்டத்தட்ட ஒரு 4 முனை போட்டியை நோக்கி நகருமா சார்? அறிவிச்சிட்டாங்களே 4 பேரும் 4 தான் அறிவிச்சிட்டாங்கல்ல. எந்த சூழலிலும் தம்பி விஜய் என்னை விட்டு 100 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டாருட்டாரு. சோ ஒரு சின்ன வாய்ப்பு இருந்துச்சு, அண்ணன் தம்பிங்கிறாங்களேன்னு ஒரு பெலேசா சந்தேகப்பட்டோம். அப்ப நீ நடு ரோட்ல நிக்கிற லாரி அடிபட்டு சாக போறேன்ட்டாரு. என்னடா பையர் இப்படி சொன்னாருண்டோம். அப்புறம் என்ன இருந்தாலும் அவன் தம்பி தான்னாரு. அப்ப ஏதோ நடக்க போகுதோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கொள்கையை அடிப்படையாக வைத்து அவர் வேறு நான் வேறுன்னு சொல்லிட்டார். அந்த விஜய் செயற்குழுவை கூட்டி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டார். அப்ப இன்னைக்கு நிலைமைக்கு 4 அணிகள், பிரதான அணிகள் களத்துல இருக்கு. இந்த வடிவமே தொடர்ந்தால் திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். நன்றி சார். நன்றி.